Taste the Daily. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரன் வீட்டிலிருந்து பெட்டி பெட்டியாக ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் பிடிபட்டார். இந்த நிலையில் கோட்டூர்புரத்தில் உள்ள ஞானசேகரன் வீட்டில் சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் முடிவில் ஞானசேகரன் பயன்படுத்திய மடிக்கணினி, பென்டிரைவ், ரகசிய கேமரா பொருத்தப்பட்ட பேனா, சில ஆவணங்கள், பட்டாக்கத்தி உள்ளிட்டவை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவள்ளூரில் மிதிவண்டி போட்டியில் கலந்து கொள்ள வந்த மாணவர்களை திமுக அமைச்சர் அரசியலுக்கு அழைத்த சம்பவம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு மிதிவண்டி போட்டி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் நாசர் மாணவர்களிடையே பேசும்பொழுது அவர்களை அரசியலுக்கு அழைத்தார். விளையாட்டு போட்டியை துவக்கி வைக்க வந்த அமைச்சர் படிக்கும் மாணவர்களிடையே நல்ல அறிவுரைகளை வழங்காமல் மாறாக அரசியல் குறித்து பேசியது சர்ச்சையை கிளப்பி உள்ளது. மதுரை திருமங்கலம் விமான நிலைய மேம்பால பணிகள் விதிமுறைகளை மீறி நடந்ததால் 3 பேர் உயிரிழந்த நிலையில் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சர்வீஸ் சாலை அமைக்காமலேயே 6 மாதங்களுக்கு முன்பு மேம்பால பணிகள் துவங்கப்பட்டதால் சேரும் சகதியுமான சாலையில் சிக்கி இதுவரை 3 பேர் உயிரிழந்தனர். இதனை கண்டித்து மேம்பால பணி நடைபெறும் இடத்துக்கு அருகே கற்பகநகர் பகுதி குடியிருப்பு வாசிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் சர்வீஸ் சாலை அமைக்காமல் பால வேலையை உடனே துவங்க வற்புறுத்தியதே உயிரிழப்புக்கு காரணம் என ஒப்பந்ததாரர் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. நிர்வாகத்திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி விளம்பரத்துக்காக பணிகளை மேற்கொள்வது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் அரசு தலைமை மருத்துவமனை ஸ்கேன் சென்டரில் மருத்துவர் பற்றாக்குறையால் நோயாளிகள் அவதியுற்று வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் இயங்கி வரும் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தினசரி 1000க்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த மருத்துவமனையில் இயங்கி வரும் ஸ்கேன் சென்டரில் ஸ்கேன் எடுக்கப்பட்டாலும் அதற்கான அறிக்கையை வழங்க மருத்துவர் இல்லாத நிலை நீடித்து வருவதாக கூறப்படுகிறது. கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக விபத்து உள்ளிட்ட ஸ்கேன் அறிக்கையை பெற மதுரைக்கு சென்று வாங்கி வந்து மீண்டும் சிகிச்சை பெறும் சூழல் நீடிப்பதால் நோயாளிகள் பெரும் அவதியை சந்திக்கின்றனர். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் மாரத்தன் அமைச்சர் சுகாதாரத்துறையை கண்டுகொள்ளாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.